தமிழக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ராஜகண்ணப்பனின் இலாக்காக்களில் மாற்றம். அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என அறிவிப்பு. ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசு பேருந்துகளில் மகளிருக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. உயர தகுதி 160 சென்டிமீட்டரில் இருந்து 150 சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியீடு. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். 356வது சட்டப்பிரிவின் கீழ் மணிப்பூரின் அனைத்து அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர் வசம் செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் அறிமுகம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பரிந்துரையை அடுத்து நிதித்துறைக்கான நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. புதிய வருமான வரி மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பாகம் நிறைவு. மக்களவை மார்ச் 10 வரை ஒத்திவைப்பு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை. இரு அவைகளிலும் தாக்கல். எதிர்க்கட்சிகள் கடும் அமளியால் பரபரப்பு. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடவூரில் புல்லட் மாடல் பைக் ஓட்டியதற்காக பட்டியலின கல்லூரி மாணவரின் 2 கைகளை வெட்டிய கொடூரம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் அருகே 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. மாணவியை கொல்லிமலைக்கு அழைத்த பள்ளி ஆசிரியர் செல்வகுமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தமளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கருத்து. ஒரு IPS அதிகாரியால் பெண் காவலர்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாகியிருப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த ஆய்வாளர் சக்திவேல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம். அதிமுகவில் எந்தவித நிபந்தனையும் இன்றி இணைய தயார் என OPS அறிவிப்பு. சசிகலா, TTV தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைய விரும்புவதாகவும் தகவல். செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ளதால் அவரது மனக்குமுறலை வெளிப்படுத்தி உள்ளார். எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. செங்கோட்டையனின் சீனியாரிட்டியை தாங்கள் மதிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. எனவேதான் அவரது கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவும் விளக்கம். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு.
1 கிராம் 7,980 ரூபாய்க்கும் 1 சவரன் 63,840 ரூபாய்க்கும் விற்பனை. பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க தவறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாலியல் புகார் வந்தால் உடனே நேரடி ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு. அரசு பணியாளர்களுக்கான விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறை திட்டம். பாலியல் புகாரில் சிக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை திருத்த முடிவு. கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே? பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அண்ணாமலையை சமாளிக்க திமுகவின் அடிமட்ட தொண்டனை போதும் என அமைச்சர் சேகர் பாபு காட்டம். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் திட்டவட்டம். திமுகவில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 76ஆக உயர்த்தி தலைமை அறிவிப்பு. 5 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிப்பு. காங்கிரஸ் தலைவர் எதற்கெடுத்தாலும் பாஜகவை குற்றம் சாட்டுகிறார். திமுகவின் ஏ டீம் தான் காங்கிரஸ் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக இளம் வீரர் ரஜத் படிதார் நியமனம். ஐபிஎல் தொடர் நெருங்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மதுரை மாட்டுத்தாவணியில் தோரண வாயிலை இடிக்கும்போது நிகழ்ந்த விபத்தில் போக்லைன் ஆபரேட்டர் உயிரிழந்த விவகாரம். மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேவியட் மனு தாக்கல். அதிமுக உள்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மனு. வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பெரியாரை விமர்சிக்க எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். தாவேகா தலைவர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைந்துள்ளதால் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏமாற்றம்தான் மிச்சம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கு இருப்பதாக தெரியவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவை இம்மாத இறுதிக்குள் நடத்த திட்டம். சென்னை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடத்தப்பட உள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் நேரில் ஆய்வு. பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான இசையமைப்பாளர் இளையராஜா. முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் சொத்துகள் பற்றி தனக்கு தெரியாது என சாட்சியம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே கோயில் விழாவின் போது 2 யானைகள் மிரண்டு ஓடியதால் பதற்றம். யானைகள் தாக்கி 3 பேர் பலியான நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடம் என தகவல்.
கடந்த ஆண்டு கவரப்பேட்டையில் பாகமதி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் சிக்கிய விவகாரம். லோகோ பைலட் சுப்பிரமணி மீது எந்த தவறும் இல்லை என ரயில்வே விளக்கம். திருநள்ளாறு கோயில் பெயரில் போலி இணையதளம் தொடங்கி மோசடி செய்யப்பட்ட விவகாரம். அர்ச்சகர் வெங்கடேஸ்வரிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணியை தரதரவென இழுத்து சென்று தாக்கிய ஓட்டுநர். பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவன். துளியும் குற்ற உணர்ச்சியின்றி தப்பியோடிய வீடியோ வெளியீடு. வாங்கண்ணே கூட வாங்கண்ணே. கிருஷ்ணகிரியிலிருந்து சபரிமலை நோக்கி சென்ற பேருந்து தேனி அருகே எதிரில் வந்த வேன் மீது மோதி பயங்கர விபத்து. 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம். பழனி அருகே நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி வந்த கேரள இளைஞர்கள் 4 பேர் உட்பட 7 பேர் கைது. வன விலங்குகளை வேட்டையாட திட்டமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை அருகே தடை செய்யப்பட்ட திமிங்கல உமிழ்நீரை இலங்கைக்கு கடத்த முயற்சி. 6 பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி எலான் மஸ்குடன் சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸையும் சந்தித்து பேச்சு. தங்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கப்படும் ரோஜா மலர்கள் ஆன்லைனில் பல மடங்கு விலை கூட்டி விற்பனை. ஓசூர் பகுதியில் ரோஜா மலர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஆதங்கம். கேரள மாநிலம் கோட்டயத்தில் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவருக்கு ராகிங் கொடுமை. கை கால்களை கட்டி வைத்து கொடுமைப்படுத்திய அதிர்ச்சிகர வீடியோ வெளியீடு. ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் 3 சக்கர பேட்டரி குப்பை வாகனத்தை இயக்குவது சட்டவிரோதம். சென்னை மாநகராட்சிக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் கண்டனம். குப்பை வாகனம் மோதி காயமடைந்த சிறுமிக்கு 1,78,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. சென்னை ஓட்டேரி அருகே ரேஷன் அரிசி கடத்தி மாவு கடை நடத்தி வந்த பெண் கைது. 350 கிலோ ரேஷன் அரிசி, கிரைண்டர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் கொச்சி அருகே மதுபோதையில் போலீசாருடன் ரகளையில் ஈடுபட்ட இளம்பெண். போலீஸ் வாகன கண்ணாடியை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்ததால் கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட கைதி உயிரிழப்பு. அறுவை சிகிச்சையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக தகவல். சேலத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது. போலி ஆவணம் மூலம் இந்தியாவிற்குள் நுழைந்ததால் போலீசார் நடவடிக்கை.
குடும்பஸ்தன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் சுரேஷ் கல்லேரி மாரடைப்பால் மரணம். வீட்டில் இருந்தபோது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததால் திரையுலகினர் அதிர்ச்சி. தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரவேற்பேன். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த பின்பு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்து. மகாராஷ்டிரா மாநிலம் சங்கலி மாவட்டத்தில் உணவு பதப்படுத்தும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பிலிருந்து வெளியேறி விண்ணை முட்டிய கரும்புகை. ஸ்பெயினில் உள்ள கடல் பரப்பில் சாந்தமாக உலாவிய கடல் சைத்தான் மீன் அரிதாகவே கடலின் மேல் பரப்பில் காண முடியும் என்பதால் ஆய்வாளர்கள் வியப்பு. அமெரிக்காவின் சாண்டியாகோ பகுதியில் கடலில் பாய்ந்து விபத்திற்குள்ளான போர் விமானம். 2 பைலட்டுகளும் வெளியேறிய நிலையில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கணவர் விக்கி கௌஷலுடன் பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் வழிபாடு. இது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் நெகிழ்ச்சி. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக புகார். ஷாஹின் அஃப்ரிடி உள்ளிட்ட 3 பாகிஸ்தான் வீரர்களுக்கு அதிரடியாக அபராதம் விதித்த ICC.